நமஸ்தே. மதியமா பேப்பர் 1 ரோமன் லெட்டர் 2. ஸோ நீங்கள் புக் பேக் மாடல் கொஷின் பேப்பர் ஒன்று எடுத்து பாருங்கள். பேப்பர் 1ல் செகண்ட் ரோமன் வந்து கொஷின் ஆன்சர்ஸ் கேட்டிருப்பாங்க. கின்ஹி 5 प्रश्नों के उत्तर दीजिए அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனி 5 கொஷின்ஸ்க்கான ஆன்சர் வந்து எழுத சொல்லியிருப்பாங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே எதில் இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொயட்ரியிலேருந்து கொடுத்துருக்காங்க. அவங்க 8 கொடுத்து நம்மளை 5 எழுத சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிற கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஆகஸ்ட் 2025 எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ்லேருந்து உங்களுக்கு 5 கொஷின்ஸ் நிச்சயம் வந்துடும். ஓகே, நான் பேஜ் நம்பர் சொல்கிறேன். புக்கில் தான் எடுக்க போகிறேன். பேஜ் நம்பர் சொல்கிறேன், நீங்கள் அந்த பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க. நான் இதில் மார்க் பண்ணியிருக்க கொஷின்ஸ் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் 9ல் ஃபஸ்ட்டு கொஷின் மட்டும்தான் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு லிசன் பண்ணுங்கள். பேஜ் நம்பர் 9ல் ஃபஸ்ட்டு கொஷின் மட்டும்தான். ஸோ லிசன் பண்ணுங்கள். புரே கைசே பலே பஞ்சாத்தே ஹே. புரே அப்படின்னா கெட்டவங்க, பலே அப்படின்னா நல்லவங்க. ஸோ கெட்டவங்க அது எப்படி நல்லவங்களாக மாறுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. भले लोगों के साथ संगति करने से बुरे लोग भले हो जाते हैं. ஆக்சுவலாக எப்படின்னா நல்லவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுனால கெட்டவங்களும் நல்லவங்களாக மாறிடுறாங்க. ஸோ எப்பயுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான், அந்த மாதிரி தான் நம்மளும் இருப்போம்னு சொல்லுவாங்க. வீட்டில் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், நல்ல ஃப்ரெண்டு கெட்ட ஃப்ரெண்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு கெட்டவனாக இருந்தாலுமே அவன் ஒரு நல்லவனோட சேர்ந்தான் அப்படின்னா அவனும் நல்லவன் ஆகிடுவான் அப்படின்றதான் விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர் பாருங்கள். பலே லோகோं के साथ संगति करने से. பலே லோகோனா நல்லவங்க. ஸோ நல்லவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுனால, சங்கதி விச் மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுனால புரே லோக் பலே ஹோ ஜாத்தே ஹே. புரே லோக்னா கெட்டவங்க, கெட்டவங்களும் பலே ஹோ ஜாத்தே ஹே மீன்ஸ் நல்லவங்களாக ஆடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லெசன் நம்பர் 2 எடுங்க. லெசன் நம்பர் 2ல் பேஜ் நம்பர் 12 கொஷின் நம்பர் 3 and 4 3-4 மட்டும்தான். இப்போ தேர்ட் கொஷின் பாருங்கள். பூந்த் கைசே மோத்தி பஞ்சாத்தி ஹே. பூந்த் அப்படின்னா மழை துளி, ஒரு ட்ராப் தான். மோத்தி மீன்ஸ் முத்து, பேர்ல். எப்படி அந்த ஒரு துளி வந்து முத்தாக மாறுதுன்னு சொல்லி நம்மளே கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் லைன் பாருங்கள். பூந்த் அப்னா ராஸ்தா கோஜ்தே கை. பூந்த் அப்படின்னா அந்த ஒரு ட்ராப் வந்து தன்னுடைய வழியை நோக்கி தேடி போயிட்டுருச்சா. கோஜித்தே மீன்ஸ் சர்ச்சிங். ஸோ தேடி போயிட்டே இருக்கு. அச்சானக் ஹவா தேஸ் பஹனே லகி. அச்சானக் அப்படின்னா திடீர்னு, ஹவா அப்படின்னா காற்று, தேஸ் பகனே லகி அப்படின்னா வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு காற்று ரொம்ப வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆர் பூந்த் உஸ் பஹாவ்மே சமுத்திர கேக்கு. அந்த வேகமாக காற்று அடித்தோடனே அந்த ட்ராப் அந்த காற்று என்ன பண்ணிச்சுன்னா அந்த ட்ராப்பை வந்து ஒரு கடல் பக்கமாக கொண்டு போயிட்டு சமுத்திரக்கே சிப்பி கே குலே மூஹ்மே. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கடலில் ஒரு சிப்பி வந்து வாயை திறந்துட்டு இருக்கும். அந்த கரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு இந்த ட்ராப்பு விழுந்துடும். ஸோ விழுந்து மோத்தி பன் கை. ஸோ விழுந்து அது என்னவாகிடும், முத்தாக மாறிடும். நீங்கள் இந்த கொஷினுக்கான ஆன்சர் இதில் படித்தாலும் ஓகே, இல்லை காந்திஜி கைடில் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதில் படிச்சுக்கிட்டாலும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு 4th கொஷின். ஏக் பூந்த் கவிதா கா உத்தேஷ்ய क्या है. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன, வாட் இஸ் த ஆப்ஜெக்டிவ். मनुष्य को आशावादी होना चाहिए, यही इस कविता के उद्देश्य है. मनुष्य அப்படின்னா மனிதன். ஓகே, ஆஷாவாதினா ஒரு நம்பிக்கை. எப்பயுமே மனுஷனுக்கு நம்பிக்கை வேணும் அப்படின்றது தான் இந்த கதையினுடைய நோக்கம். ஓகே, மனுஷக்கோ ஆஷாவாதி ஹோனா சாஹியே. ஆஷாவாதி விச் மீன்ஸ் நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் பிலீஃப் எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட்டு லெசன் நம்பர் 3 பேஜ் நம்பர் 14ல் ஃபஸ்ட்டு கொஷின் அண்டு செகண்ட் கொஷின் 1 and 2 மட்டும்தான். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தாரே ஆகாஷ்மே கைசே லட்டக் ரஹே ஹே. தாரே அப்படின்னா ஸ்டார்ஸ் வந்து மேலே வானத்தில் பார்த்திங்கன்னா எப்படி தொங்கிட்டு இருக்குன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக தொங்கிட்டு இருக்கிறது அப்படின்னு என்னென்னா மேலே ஸ்டார்ஸ்லாம் இருக்குல்ல, நமக்கு தெரியுது வானத்தில் இருக்கிறது, ஆனால் அது எப்படி கீழே விழாமல் அங்கே இருக்குது அப்படின்றதான் கொஷின். தாரே ஆகாஷ் மே பினா கிசி ரசி சே லட்டக் ரஹே ஹை. பினா அப்படின்னா வித்தவுட், கிசி ரசினா எந்த ஒரு த்ரெட்டு, எந்த ஒரு கயிறுமே இல்லாமல் தான் அது வானத்தில் தொங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிசி ரசினா எந்த ஒரு ரசினா என்ன, த்ரெட், கயிறு. ஓகே, நெக்ஸ்ட்டு வன்ஷி விருக்ஷா கைசே பஜா ரஹே ஹே. வன்ஷி விருக்ஷா இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா பேம்பூ ட்ரீ. ஓகே, பேம்பூ ட்ரீயில் தான் நான் புல்லாங்குழல் செய்வோம். அந்த புல்லாங்குழல் நான் வாசித்தா அழகாக சவுண்டு வரும். அதான் கேட்குறாங்க. வன்ஷி விருக்ஷா அதில் வந்து எப்படி வந்து அந்த சவுண்ட்ஸ்லாம் வருது, பஜா ரஹே ஹே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வன்ஷி விருக்ஷா பிரான் கே பினா பி பஜா ரஹே ஹே. பிரான் அப்படின்னா லைஃப். ஸோ பேம்பூ ட்ரீலேருந்து கட் பண்ணி
ஸோ அந்த டீலாம் கட் பண்ணிட்டு அதோட ஸ்டெம்மை வந்து இவங்க புல்லாங்குழலாம் மாற்றுவாங்க. ஆனால் அப்பயுமே அப்போது அது வந்து மரத்தை கட் பண்ணிட்டாங்க. ஆனால் அப்பயுமே அதோட லைஃப் அதில் இல்லைனாலுமே அது என்ன செய்யுது, வாசிக்குது அப்படின்றது தான். ஸோ பினா प्राण के बिना भी बजा रहे हैं. प्राण के बिना ना वितउट லிவிங். ஓகே, அப்போ அது என்ன பண்ணுது, வித்தவுட் லைஃப், எதுவும் இல்லாமலும் அது வந்து வாசிக்க செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்துலேயுமே பினான்ற டேர்ம் வந்திருக்கு. பினா மீன்ஸ் வித்தவுட். நெக்ஸ்ட்டு லெசன் நம்பர் 4 பேஜ் நம்பர் 17 எடுத்துக்கோங்க. 17ல் 3rd கொஷின் மட்டும்தான். இந்திரதனுஷ் மே கித்தனை லோகோं की छवि है. ஸோ இந்திரதனுஷில் எத்தனை என்ன சொல்கிறது, எத்தனை இந்த இடத்துல லோகம் அப்படின்னா வேர்ல்ட். ஸோ எத்தனை உலகங்களினுடைய இமேஜஸ் அங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. இதில் ஆன்சர் வந்து ஒன்று தான், தீனோ, அவ்வளோதான். கித்தனே அப்படின்றத கொஷின்லேருந்து எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் தீனோ அப்படின்னு மட்டும் போட்டுக்கோங்க. தீனோ அப்படின்னா 3. ஓகே, இது மட்டும் தான் ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெசன் நம்பர் 5 பேஜ் நம்பர் 19 எடுத்துக்கோங்க. 19ல் 2nd கொஷின் மட்டும்தான். ஹோன்ஹார் பாலக் சீக்னே கைசே ஜாத்தா ஹே. ஹோன்ஹார் ஆக்சுவலாக இந்த இடத்துல ஹோன்ஹார் அப்படின்றது என்னென்னா ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு குட் பாய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல பையன். ஓகே, அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா பாட் சீக்னே, ஸோ படிக்கிறதுக்காக கைசே ஜாத்தா ஹே எப்படி போகிறான்னு சொல்லி கேட்குறாங்க. ஹோன்ஹார் லெட் பாலக் சபேரே பஹுத் ஜல்தி உட்கர். சபேரேனா மார்னிங், பஹுத் ஜல்தி ரொம்ப சீக்கிரமாக எழுந்து, உட்கர்னா எழுந்து, அப்னா மூஹ் ஹாத் தோக்கர். அப்னானா தன்னுடைய மூஹ் வாய், மூஹ்னா மூஞ்சு, ஃபேஸு, ஹாத்து, ஸோ ஃபேஸ் அண்ட் ஹேண்ட்ஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, தோக்கர்னா வாஷ் பண்ணிவிட்டு, பாட் சீக்னே ஜாத்தே ஹே, ஸோ பாடம் கற்றுக்கிறதுக்காக போகிறான். ஓகே, 2 விஷயந்தான். சபேரே பஹுத் ஜல்தி உட்கர், மார்னிங் ரொம்ப சீக்கிரம் எழுந்திருக்கிறான், மூஞ்சு கை காலம் கழுவிட்டு போயிட்டு வரான், அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th லெசன் பேஜ் நம்பர் 24ல் 2nd and 3rd கொஷின் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே தோஹையிலிருந்து வந்திருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு 2nd ஒன், ரஹீம் பிரேம் கி துல்னா கிஸ்ஸே கர்த்தே ஹை. ரஹீம் வந்து பிரேம் அப்படின்னா காதல், லவ், அஃபெக்ஷன், இதனுடைய கம்பேரிசனை யார் கூட பண்ணுறாரு, துல்னா அப்படின்னா கம்பேரிங், எது கூட கம்பேர் பண்ணுறாருன்னு கேட்டிருக்காங்க. ரஹீம் பிரேம் கி துல்னா தாகே சே கர்த்தே ஹை. ஸோ இதில் ஒரே ஒரு ஆன்சர் தான், தாகே அப்படின்னா த்ரெட், நூல்னோட கம்பேர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு விருந்த கே அனுசார் மெஹனத் கே பினா ஹம் கியா பா நஹி சக்தே. ஸோ விருந்த அவங்கள பொறுத்தவரையில் பேஸ்ட் ஆன் தட் மெஹனத் கே பினா, ஸோ ஹார்ட் ஒர்க் இல்லாமல் ஹம் கியா நஹி பா சக்தே. ஸோ ஹார்ட் ஒர்க் இல்லாமல் நமக்கு என்ன கிடைக்காதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விருந்த கே அனுசார் மெஹனத் கே பினா ஹம் வித்யாதன் பா நஹி சக்தே. வித்யாதன், ஓகே, வித்யாதன் அப்படின்றது இந்த இடத்துல நாலேஜ், வெல்த் எல்லாமே. Okay, vidya dhan, vidya which means knowledge, education, dhan wealth. Okay, wealth and education. Okay, so இது 1 letter தான் word vidya dhan. Second question answer தாகே, அவ்வளோதான். ஸோ பேஜ் நம்பர் 24ல் இருக்குது, உங்களோட புக்கில் இருக்குது. ஸோ இந்த ரிலேட்டடான கொஷின்ஸ் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கீழே இந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெஃப்யூஸ் சேனலில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, தன்யவாத்.